உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்னப்பா, என்ன விஷயம்? அத அந்த பொய் அப்படியே இருந்துட்டு போகட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனா எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லையா, அதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன சொல்ல வர? ஆமா அத்த, எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல. பின்ன என்ன பிடிக்காதவங்க ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க. ஐயோ, என்னப்பா சொல்ற? பொண்ணு ஆள் வச்சு யாரோ அடிச்சிட்டாங்களா? அன்னைக்கு கோவில்ல நீ ஆளுங்க எவ்வளவு பேரை புரட்டி புரட்டி அடிச்ச? அப்படி இருக்கும்போது உன்னை யாருப்பா அடிச்சது? என்ன பண்றது அத்த, கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து அடிச்சிட்டானுங்க. ஷோ, அதான் கேக்குறேன், யாரு உன்னை அடிச்சா? அது யாருன்னு நான் எப்படி சொல்றது? அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு நம்மள பிடிக்காது, ஆனா அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல நிறைய அன்பு, மரியாதை, பாசம் எல்லாமே இருக்கு. அதனாலதான் பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இது? உன்னை அடிச்சு கைய உடைச்சிருக்காங்க, அவங்கள திருப்பி 2 அடி அடிக்காம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? பாவம், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை போய் அடிக்க ஆள் அனுப்பி வச்சிருக்காங்க பாரு. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ, ஏன்பா, உனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க எவ்வளவு நேரமாகும்? என்ன வேணா நடக்கும். ஐயோ அத்த, விடுங்க அத்த, பாவம். பொது வாழ்க்கைன்னா இதெல்லாம் சாதாரணம். நம்மள அடிக்கிறவங்களையும் நாம அரவணைச்சுதானே போகணும். என்ன மேடம், கரெக்டா? அது இல்ல வெற்றி, இத பாத்துட்டு நீ சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் என் மனசே ஆற மாட்டேங்குது. அவங்கள என்ன மனுஷங்களா இல்ல மிருகங்களா? பாரு துளசி, எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு. கடவுளே, கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஏமா, ஏன்? சாபம்லாம் வேண்டாம். ஏன்னா நம்மள மாதிரி நல்லவங்க சாபம் விட்டா அது உடனே பழிச்சிரும். அவங்க நல்லா இருந்துட்டு போட்டும், அவங்களுக்கு என்ன பத்தி புரியல. கண்டிப்பா ஒரு நாள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. அப்ப அவங்களே வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்படுவாங்க. அது வரைக்கும் நாம அப்படியே அமைதியா இருக்க வேண்டியதுதான். பாரு, உனக்கு கெட்டது பண்ணவங்கள கூட நல்லா இருக்கணும்னு நீ சொல்ற பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெற்றி. ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் இந்த நிலைமைக்கு ஆளாகியும் என் மேல இறக்கமே வர மாட்டேங்குது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.